பொதுவாக கோவக்காய்னா யாருக்குமே பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் என்ன பண்ணணும், கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் போட்டு எல்லாமே தாழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வெறும் கோவக்காயை மட்டும் எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டு, அது கூடவே நமக்கு தேவையான மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அதெல்லாமே உங்களுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் போட மறந்துடாதீங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா அது வெந்துட்டுருக்கும். அது வெந்துட்டுருக்கும்போதே சைடில் ஒரு வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து தோல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அந்த வெந்த கோவக்காயில் போட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ரெசிபி. ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.